பீட்ரூட் கேரட் சப்பாத்தி. நம்ம பீட்ரூட் கேரட்டை ஜூஸில் போட்டதோட அந்த சக்கையோடு சேர்ந்த ஜூஸோட எசன்ஸ் இருக்கும். அதை நம்ம சப்பாத்தி மாவில் கலந்தேன். உடனே பீட்ரூட் கேரட் சப்பாத்தி பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் அந்த பீட்ரூட்டையும் கேரட்டையும் ஜூஸ் போடும்போது அதனுடைய சக்கையோடு சேர்ந்த ஜூஸை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தோசை மாவில் போட்டு கலந்தீங்கன்னா அது கலர்ஃபுல் பீட்ரூட் கேரட் தோசை ஆகிடும். ஈவன் உப்புமாலேயே வெங்காயம் வதக்கும் பொழுது அதையும் கொஞ்சம் சேர்த்து வதக்கினா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. அதே போல் தான் நீங்கள் சப்பாத்தி இந்த மாதிரி பண்ண முடியும். எல்லாத்துலேயும் ராய்த்தா மாதிரி தயிரில் கலக்கி தாளித்தா அது பீட்ரூட் ராய்த்தா. ரொம்ப இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நம்ம யூஸ் பண்ண முடியும். அவ்வளோ அருமை, உடம்புக்கு ரொம்ப நல்லது, குழந்தைகளுக்கும் அவ்வளோ ஊட்டச்சத்து உடையது. கண்டிப்பாக பண்ணி பாருங்கள்.